ஸ்டைல் தான். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதான்னா நடக்குது, வாஸ்தவம் தான். எல்லா ஆட்சியிலும் நடக்கும், இங்கேயும் நடக்குது. ஸ்லைட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கான்னா அக்செப்ட் பண்ணலாம். திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்களா? அதாவது ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூடு நடந்தது உண்மை. அதில் பலியானவர்கள் தமிழர்கள். போராட்டத்தை தூண்டியது திராவிட கழகம், புரியுதுங்களா? அதை அரசியல் ரீதியாக எடுத்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லிட்டது திமுக கழகம். இது நடந்தது ஸ்டாலின் ஆட்சியில். இவ்வளோ பேசினார் பார்த்தீங்களா நம்ம புகாரி அவர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மாஞ்சோலை டீ எஸ்டேட், இந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்டில் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் உக்கிரமடையுது. அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வராங்க அந்த மக்கள். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி வைக்கும்போது கிட்டத்தட்ட 500 மீட்டர் முன்கூட்டியே தடுத்து நிப்பாட்டுறாங்க. அவங்க வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை வாங்குறாங்க, இவ்வளோ கூலி தான் கொடுக்குறாங்க, அதை ஏற்றி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் கிட்ட வெறும் மனு மட்டும் தரக்கூடிய நிகழ்வு. அப்போ இருந்து இந்த அரசியல் காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா, காவல்துறையை தூண்டி விட்டு நீங்கள் அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாக்கும்போது வலி தாங்க முடியாமல் அந்த மக்கள் திருப்பி தாக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா ஃபயரிங் ஆர்டர் தராங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தாமிரபரணி ஆற்றுல நிறைய பேர் குதிக்கிறாங்க. அதில் 2 பெண்களும் 2 வயது கை குழந்தையும். அதை அவங்க தப்பிச்சு மேலே வரும்போது மீண்டும் அவர்களை அங்கேயே அடித்து சாகடித்து அனுப்புது தமிழ்நாட்டு காவல்துறை. இது ஆச்சரியா தெரியுமா? திமுக ஆட்சியால் கிட்டத்தட்ட 17 பேர் சாகிறாங்க. இந்த தூத்துக்குடியில் செத்தது தப்பு, நம்ம அதை நியாயப்படுத்த கூடாது. ஆனால் எப்பொழுதும் தான் செய்கிற தவறுகளை மறைத்து விட்டு ஒத்தமர்கள் மாதிரி பேசிக்கொண்டு இந்த திராவிட கழகத்தை இவங்க பணியில் அமர்த்துறாங்க பார்த்தியா? இது கீடுகட்டுத்தனம், அயோக்கித்தனம். இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் இதோடு சேர்த்து. இப்போ எல்லாருமே விவசாயம் சொல்லணும்னா, கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இலவச மின்சாரம் கிடைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலைஞர் கருணாநிதி என்ன செஞ்சார்னா, 1 பைசா ஏற்றக்கூடிய மின்கட்டணத்துக்காக பெருசாக போராட்டம் பண்ணார். போராட்டம் பண்ணார். தமிழகத்தில் விவசாயிகளுடைய குறவலை நினைக்கிறாங்க, விவசாயத்தில் அழிக்க நினைக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நெளிஞ்சிருக்கோம், நமக்காக ஒரு தலைவர் பேச வராரு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி பின்னாடி ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகள் திரண்ட நிற்கிறாங்க. ஏன்னா 1 பைசா இவங்க ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அதே கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுறோன்னா, 2 பைசா, அதாவது 5 பைசா இருந்தது 6 பைசா ஏற்றன்னு சொன்னாங்க. அவர் 8 பைசாவாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் விவசாய சங்கங்கள்லாம் மறுபடியும் தன்னெழுச்சியாக போடுறாங்க. என்னடே, அவன் 1 பைசா தான் ஏற்றன்னு சொன்னான், நீ இப்போது 3 பைசா எக்ஸ்ட்ரா ஏற்றுற, 8 பைசா கொண்டு வரையே அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் இது ஒரு அரசியல் சூழ்நிலை. அப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த விவசாய சங்கங்கள் போராடும் பொழுது கிட்டத்தட்ட 3 பேர் கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதுவும் கலைஞராச்சு. இது முடிஞ்ச பிறகு மீண்டும் அரசியல் சூழ்நிலை, அரசியலுக்கு வரணும், மீண்டும் நம்ம வெற்றி பெறணும் என்பதற்காக அப்போ தான் சொல்கிறாரு, இந்த பழியெல்லாம் மறைக்கணும், அதுக்கு மின்சாரத்தை நான் இலவசமாக தரேன் அப்படின்னு அறிக்கை வரார். அப்போது இந்த இலவசத்தின் மூலமாக விவசாயி போராடியவர்கள், விவசாயிகளாக செத்தவர்களுடைய சாவு மறைஞ்சிருச்சு. இந்த இலவச மின்சாரம் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், மின்சாரத்தை கலைஞர் ஆட்சியில் இலவசமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு இந்த திமுக திட்டமிட்டு இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் திமுக செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் தங்களுடைய துணியை கழட்டி அவங்க மேலே போற்றி, வாவ் நல்ல தலைவர், வலுவான தலைவர், அவர் மானத்தை நாங்கள் காப்பாற்றுறோம் சொல்லிட்டு இவர்கள் அம்மன குட்டியாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த புகாரியும் ஒரு சிறந்த உதாரணம்.